எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ சிமான் சார் ஃபார் கம்மிங். ஒவ்வொரு படத்துலயும் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கு சினிமால. ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரில், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியில் பண்ணுறதே ஒரு பெருமையான விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் கிட்டு சார் வந்து பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு டேரக்டரும் கூட. அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அண்ட் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. அவங்களோட சப்போர்ட் காஸ்டியூம் சைட்லேருந்து இருக்கட்டும் சரி, அவங்க காஸ்டியூம் மட்டும் பார்க்குறது இல்லை, அசிஸ்டன்ட் டேரக்டரும் சரி, கேமரா சைட்லேயும் சரி, எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் எல்லாரோட உழைப்பும் 100% இருக்குது. இது கண்டிப்பா பேர் சொல்ற ஒரு படமா இருக்கும். ஸோ ப்ரெஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேண்டும். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. மிக மகிழ்ச்சியான தருணம் இது. இயக்குனர் கிட்டு சார் அவர்களுடைய இந்த ஆர்டி படத்துடைய காணொளியை தமிழர்களின் கோமான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிடுவதுதான் மிகச்சிறந்த நிகழ்வாக இருக்கும். அந்த அந்த விழா மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மேடையில் விட்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும், என்னோட பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், அது நேரமின்மை காரணமாக நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பேசிக்கிங்க அப்படின்னு சொன்னால 2 வார்த்தை மட்டும் சொல்லி பேசிக்கிறேன்ட்டு வெளியிலே சொன்ன இதெல்லாம் பேசுவேன் அப்படின்ட்டு. அதாவது நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம். திருமுருகன் சார் ஒரு ஆதங்கத்தை இங்கே வந்து வெளியிட்டார். படங்கள் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்கீங்க, உணர்வுகளை, தமிழர்களின் உணர்வுகளை பதிவு செய்ய இங்கே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து இசக்கி கார்வண்ணன் சார் போன்ற நல்ல ஒரு ரசனையான கலைஞர்கள், நல்ல தமிழர்கள் மூலமா அது நிகழ்ந்துட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். இந்த படத்துக்கு பிறகுதான் நான் இது பரமசிவன் பார்த்தீங்கன்னா நடித்தேன், அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி தான் ஒரு போலீஸு. அதில் 1980s நான் இதில் போலீஸாக வருவேன். அப்புறமும் 2024-5லையும் அண்ணன் போலீஸாக தான் அது ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வழக்கமாக கமர்ஷியலாக பண்ணுற படங்களில் போய் ஒர்க் பண்ணுற டீம் காட்டிலும் இந்த கிட்டு சாருடைய டீம் வந்து ரொம்ப என்டையர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தமிழ் கலந்து, அதாவது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறேன். அதை தாண்டி நமக்கு வரல. ஏன்னா அது நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம சீமான் சார்ட்டு அண்ணன்றது நிறைய கற்றுக்கணும் நம்ம. அதாவது வழக்கமான படங்கள்லேருந்து விலகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் செல்லும். அது மட்டுமல்ல, இந்த ஆர்டி ஒரு வாட்டி பார்க்கறவங்கள கூட உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆர்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லி என் பேட்டியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டைரக்டர் சார் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் இன் திஸ் பியூட்டிஃபுல் ஈவினிங். அண்ட் இப்போதான் ட்ரெய்லர் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இந்த மாதிரி கதைகள் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் தியேட்டரில் போய் பாருங்க எல்லாரும். அண்ட் இந்த மாதிரி படம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் மை பெஸ்ட் விஷஸ் டு தி டைரக்டர் சார். Where is director sir? Okay. And producer sir, Isaki sir, and the entire cast and crew of this acting movie. My best wishes. Thank you so much. நன்றி. அதாவது உண்மையிலே சினிமா வந்து லவ் பண்ற ஒரு ஆளுங்க. சினிமா ஏதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஏதாவது வித்தியாசமான இயக்குனர், ஒரு வித்தியாசமான கதைக்களம். இது வந்து ரொம்ப, நான் ஒரு நாள் ஒரு கதையை கேட்டு தலைவர் முருக ஒரு நல்ல கதை இது கேளுங்க அப்படின்னோடனே சரி அனுப்பிவிடுங்க அப்படின்னாரு. மணி அப்போ ஒரு 8:30-9 நைட்டு கேட்டுட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பண்ணலாம். ஸோ இந்த ஆர்வம் இருக்கிறவங்க வந்து சினிமாவில் எப்படியும் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க, ப்ரொலாங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கிட்டு வந்து தலைவர் தான் சொல்லி அவர் போட்டாரு. பட் இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் இனியோ தேங்க்ஸ். அதனால வந்து இந்த படத்துல வந்து டிஃபரெண்டா எப்போ பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருப்பேன், எடுத்துகிட்டே இருப்பாங்க. என்ன எடுக்கிறாங்க, ஏது எடுக்கிறாங்க. அப்போ டப்பிங்கில் போய் பார்த்தாலும் தெரிஞ்சுது, ஓ எடுத்திருக்காங்க, நல்லா தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுது. அதனால வந்து இந்த ஆர்டிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில். இந்த படத்தோட லொக்கேஷனை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ நான் வந்து ஊட்டிக்கு வந்து நிறைய தடவை போயிருக்கேன், ஷூட்டிங்கு பல படங்களுக்கு போயிருக்கேன். இந்த படத்தோட அந்த லொக்கேஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம மகேந்திர சார்லாம் செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காட்டுத்தனமான ஒரு லொக்கேஷனு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப அன்பாக பழகிற விதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது காலையில் 6 மணிக்கு போனால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஊட்டியில் அந்த ஊரே
தள்ளி இருக்கும், ஊட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஊர். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்டிஸ்ட், அவங்க ஒய்ஃப், அந்த காஸ்டியூம், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் உண்மையிலே பாவம், உண்மையிலேயே ரொம்ப அவர் சும்மா ஜாலிக்காக பேசினாரு. இவங்கெல்லாம் நல்ல டைரக்டரா நாளைக்கு வருவாங்க. ஸோ இந்த படத்தை எல்லாரும் போய் ரசிச்சு தியேட்டர்ல பாருங்க. உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு படம். நன்றி, வணக்கம்.